அப்பா கூட மீன் பிடிக்க போறேனுங்க. சரி, இப்ப நாம ரெடியா இருக்கோம். குருதே, இது என்னதுப்பா, ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னால அசைக்க கூட முடியல. அதுக்கு பேரு சேஃப்டி. இதானே இங்க வரணும்னு ஆசைப்பட்ட. விவரம் தெரியாம இருக்கும்போது கேட்டிருப்பேன், அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? நேத்து ராத்திரி மாட்டிச்சா? சுலபமா மீன் கிடைச்சிட்டா அப்புறம் இது சுவாரஸ்யமா இருக்காது. ஜாக்கிரதையா பொறுமையா பிடிக்கணும். இப்படி சுத்தணும். மாட்டின மீனை வெளியே எடுக்க இப்படி சுத்தணும். யாரு? உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தனியா மீன் பிடிக்கிற ஃபிஷர்மேன். ஓஹோ, என் பேரு ஹாரி நோஹாரா. என்ன மீன்? கூப்பிடுங்கப்பா, நான் கார்ல போய் உட்கார்றேன். எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. அப்பா எனக்கு ரொம்ப குளிருது, நான் கார்ல போய் இருக்கேன், தயவு செஞ்சு என்ன விடுங்க. ஆ. சரி, இதை இப்ப அங்க ராடோட முனையில கட்டி தூக்கி போடணும். மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, சின்ன பையன் இவன் வேடிக்கை தான் பார்க்கணும். சரி, இங்க பாருப்பா தம்பி, எச்சரிக்கையா மீன் பிடிக்கணும். நீ போட்ட ஏற தண்ணி 1 2 ஆஹா. ஏதோ வேகமா இழுத்துட்டு போகுது. மெதுவா மெதுவா இந்த ரோட ரைஸ் பண்ணி இந்த வீல் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கணும். நிறுத்து. சூப்பரே. ரொம்ப நன்றி. வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன பாராட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இது வேலைக்கு உதவாது. இப்படி ஒரு நொடியில தூக்கி போட்டுட்டீங்களே. இந்த பையனுக்கு அப்பா தானே நீங்க. உங்க பையன் நல்லபடியா வளரணும்னு ஆசையா இல்லையா உங்களுக்கு? ஃபிஷ் பிடிச்சிருக்க, இத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பையன் பெரியவனானதுக்கு அப்புறம் அவன் ஆசைப்படுறது கிடைக்கலன்னு கிடைச்சு. அதனாலதான் பிடிச்ச மீனை மறுபடியும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன். இவன் நினைச்சதை சாதிக்கணும், நினைச்சதை அடையணும். ஓகேவா, உண்மையா சொல்லுங்க. இல்ல, இது வேற விஷயம். ஷின்சான், உனக்கு புரியல. அப்பா அப்படிதான் சூப்பர் கலக்குறீங்க. நல்ல மாமா. அப்படியே பூமியை கவிருச்சு. எதுக்கு நீங்க இவ்வளவு கவலை பண்றீங்க? அப்பா நீங்க பூமியவே மீனா பிடிச்சிட்டீங்களா? கலக்குறீங்க. ஆமா ஆமா, இப்படி எல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க. பொதுவா மீன் பிடிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி தூண்டில எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ண முடியும். நான் என்ன உங்களை மாதிரி அனுபவசாலியா? என்ன பண்றது? உங்களுக்கு யோசிக்கிறதும் கவலைப்படுறதும் மீன் பிடிக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம். ஆனா அந்தி சாய போகுது உங்க வேலை. அப்பா அங்க பாருங்க, மாடிச்சு. அத கூட வேண்டாம், அது ரொம்ப பெருசா இருக்கு. கலக்கிட்ட ஷின்சான். நீ பிரமாதமா மீன் பிடிக்கிற தம்பி. உன்னை தனியா விட்டா இங்க இருக்கிற எல்லா மீனுமே பிடிச்சிரும் போல இருக்கு. உங்க பையனுக்கு பொறாமை இல்ல, அதனாலதான் உங்க பையனால மீன் பிடிக்க முடியுது. இப்ப புரியுதா உங்களால ஏன்? எனக்கு பேராசை இல்ல, எனக்கு பேராசை இல்ல. ஏதோ ஆமா, என்னால முடியல. எங்க அப்பா எப்பவும் எப்படிதான், எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புரியவே புரியாது. ஆமா, அதோ வருது. பெருசா ஏதோ மாட்டிக்கிச்சு. காட்டுறேன். வாவ், நீங்க கலக்குறீங்க போங்க. மீன் உணவை கூட சீக்ரெட் டெக்னிக் தண்டர்வேவ் ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு வேண்டியதை நீங்க தான் பிடிச்சிட்டு போகணும். ஆனா என்னால உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கிற டெக்னிக் இதோ பாருங்க. உங்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட மீன் பிடிப்பதிஷன் ராடையும் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுவும் டாக்ஸா இல்லாம வெறும் 30,000 ரூபாய் தான். பிடிச்சிருக்கா? இது பரவாயில்ல, நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன். வெறும் 29,800 ரூபாய் கொடுத்தா போதும். சரி, ஒரு 29,600. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம்லப்பா. நான் என்ஜாய் பண்ணல. மீன் கடைக்கு போய் மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்.